இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பு ட்ரம்புக்கு அடுத்த கட்டமான தோல்வி நிலை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் இந்த கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் ஏற்கனவே ஏனைய நாடுகளிலிருந்து கைப்பற்றி சேமிப்பில் வச்சிருக்கிற இந்த கச்சா எண்ணெய்களாக இருக்கட்டும், ஈரான் கைப்பற்றப்பட்டு அங்கே இருந்து ஒரு கச்சா எண்ணெய், ஒரு தொகுதி கச்சா எண்ணெயோ அவர்களுடைய ஒரு எரிபொருள் சூழலோ ஆக்கிரமிக்கப்படுகின்ற பொழுது அங்கே இருந்து வருகின்ற வருமானத்தையும் அதிகரிக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்கூறல் என்று அமெரிக்காவால் ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அந்த விடயங்களை எதிர்ப்பு கூறியிருக்கலாம் இந்த போருக்கான ஒரு நடவடிக்கையாக. ஆனால் அதுவும் இப்போ ஒரு தோல்வி அடைந்த நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது. அது கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து கொண்டே செல்கின்றதை தவிர இவர்கள் ஈரானை கைப்பற்றினார்களா அல்லது ஈரான் முழுமையாக சரணடையும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் இருந்திருந்தார்கள். அது சரியான விதத்தில் நடந்திருக்குதாண்டா அதுவும் இல்லை என்று தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்னடைவை அமெரிக்கா சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த போர் சூழலின் காரணமாக. கிட்டத்தட்ட இந்த ஒரு பேரல் எண்ணெயை $110 ஆக உயர்ந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேரல் எண்ணெயின் விலை $112.15 வர்த்தகம் செய்யப்படுகின்றது தொடர்ந்துமே உலகளாவிய ரீதியில். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரத்தில் மட்டுமே VTI விலை 11% அதிகமாக உயர்ந்திருக்கின்றது. இது 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட மிக பெரிய அளவிலான உயர்வாக காணப்படுகிறது. கொரோனா காலத்தில் கூட இந்த அளவுக்கான உயர்வுகள் ஏற்படவில்லை என்கின்ற கருத்து கணிப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த உலகளாவிய ரீதியில் இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் தொடர்ந்துமே சிக்கல் நிலைமைகளை பல நாடுகள் சந்திக்கும். ஈராக், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் மற்றும் ஐக்கிய அமெரிக்கம் ஆகியவற்றின் மிக பெரிய அளவிலான எண்ணெய் ஏற்றுமதி தடைப்பட்டிருக்கின்றது. இந்த நாடுகள் கூட ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 கட்டத்தில் தான் இருக்கின்றார்கள். ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி, முக்கியமான சில சர்வதேச ஊடகங்கள்லேயும் சரி பேசப்பட்டிருந்தது. ஐக்கிய அமெரிக்கம் நேரடியாகவே நாங்கள் போரில் குதிக்க போகின்றோம் என்கிற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்று அமெரிக்கா சொன்னதான ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் மறுத்திருந்தார்கள். நாங்கள் இந்த மாதிரியான ஒரு எந்த தகவலையும் நாங்கள் கொடுக்கவில்லை என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள்.